புராணங்களின்படி பல மந்திரங்கள் நம்ம அடிக்கடி உச்சரித்தாலே நமக்கு கவலைகள் இருக்கும். ஆனால் அந்த கவலையை தாங்கி பிடிக்கும் அளவிற்கு இறைவன் நமக்கு பலத்தை கொடுப்பார். அதனால தான் எந்த ஒரு மந்திரத்தையும் ஏளனம் செய்யக்கூடாது. எல்லாத்துக்குமே அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீகமாகவும் சில வலுவான நம்பிக்கையான அர்த்தங்கள்லாம் உண்டு. அதில் ஒன்றுதான் கோவிந்தா கோவிந்தா. இந்த வார்த்தையை அடிக்கடி படத்திலையும் ஏளனம் செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும். இதோட உண்மையான அர்த்தம் தெரிந்தால் இறைவன் நம்மளோட வாழ்க்கையில் பயணிக்கிற போல நமக்கு ஒரு தெய்வீக படமாக தோன்றும். அப்படி என்ன அர்த்தம் அப்படிங்கிறது பார்க்கலாமா? ஆதிசங்கரர் விஸ்வ சகஸ்நாமத்தில் கோவிந்தாவிற்கு 4 அர்த்தங்கள் உள்ளன என கூறியுள்ளனர். அது என்னன்னு பார்க்கலாமா? 1. கிருஷ்ணர் அனைத்து உலகங்களிலும் அவற்றிற்கான சக்தியை கொடுப்பதால் முனிவர்கள் அவரை கோவிந்தா என்று அழைக்கிறார்கள். 2. நிலத்தின்